ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 31. எபிசோடு 30 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் டீசெண்டாக ஆன்சர் பண்ணிட்டு சடனாக நம்ம ஆளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி டாப்பிக்கை மாற்றுறான். சிண்டிகேட்டோட ஃபேண்டம் ஷிப்ஸ் பற்றி கேட்குறான். இது அவங்களோட பிஸ்னஸோட ஹார்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட்டு. இந்த கேள்வியை கேட்டதும் அவளுக்கு சும்மா தூக்கி வாரி போடுது. அவளோட கெத்தி எல்லாம் காணாமல் போயிடுது. உடனே அவளோட ஹிடன் ஃபோர்ஸ் அவளை சுற்றி நிற்கிறானுங்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு அவள் கோபமாக கேட்குறா. நம்ம ஆள் அவளோட கோபத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு வார்னிங் கொடுக்குறான். அவளோட கான்ஃபிடென்ஸை சும்மா ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறான். அவளை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு கெத்தாக காட்டுறான். நம்ம ஆளோட ப்ரெஷர் ஒரு பெரிய மேஜிக் அட்டாக் மாதிரி அவளை அட்டாக் பண்ணி டிஃபென்ஸுக்கு தள்ளுது. அவள் செம ஷாக் ஆகி இவனை தப்பாக எடை போட்டுட்டோமேனு ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோ உண்மையாகவே யாருங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இல்லையேன்னு டென்ஷன் ஆகுறா. நம்ம ஆளோட அந்த முரட்டை ஆறாம் அந்த ஏரியா ஃபுல்லாக பரவி சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பயமுறுத்துது. நம்ம ஆளோட பவர் சும்மா ஓவர்வெல்மிங்காக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறான். என்ன தப்பாக நினச்சி அவள் ஃபீல் பண்ணுறா. நம்ம ஆள் பார்க்க தான் சின்ன பையன், ஆனால் நம்ம ஆள் செம்ம டேஞ்சரான ஆளுன்னு புரிஞ்சுக்கிறா. மொத்த சிண்டிகேட்டும் வந்தாலும் நம்ம ஆளை பீட் பண்ண முடியாதுன்னு அவன் நினைக்கிறப்போ நம்ம ஆள் ரொம்ப கூலாக ப்ரைவேட்டாக பேசிப்போன்னு கூப்பிடுறான். அட்லாஸ் பிரான்ச் மேனேஜரோட ஆஃபீஸுக்கு அந்த மீட்டிங் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ பவர் பேலன்ஸ் முழுசாக நம்ம ஆளுக்கு சாதகமாக மாறிடுச்சு. அவள் ஒரு பிளட் பேக்டை கொண்டு வரா. இது 2 பேரோட சேஃப்டிக்காக மேஜர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தடுன்னு நம்ம ஆள் உடனே புரிஞ்சுக்கிறான். ரத்தத்தில் சைன் பண்ணிட்டா இந்த பேக்டு பிரேக் பண்ண முடியாத ஒன்றா மாறிடும்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த பேக்ட் 2 பேரையும் மார்க் பண்ணிடும். ஒருத்தரை கொன்னா இன்னொருத்தருக்கும் சாவு கன்ஃபார்ம்னு சொல்கிறா. மறைமுகமாக துரோகம் பண்ணாலும் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்னு வார்னிங் கொடுக்குறா. நம்ம ஆளு உடனே சைன் பண்ண ஓகே சொல்கிறான். ஏன்னா ஃபியூச்சரில் அவள் இவனை போட்டுத்தல பிளான் பண்ணால் இது ஒரு இன்சூரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறான். தன்னோட சின்சியாரிட்டியை ப்ரூவ் பண்ண கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னைத்தானே கட் பண்ணிக்கிறான். ரத்தத்தில் சைன் பண்ணி அந்த மேஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷனை அக்செப்ட் பண்ணுறான். என்னோட ட்ரஸ்ட்டை வாங்க இதுதான் வழினா நான் இதை தாராளமாக பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் ஆகுது. அந்த அக்ரிமெண்ட் சீல் ஆனதும் பேக்டு மேஜிக் பிளேயர் ஆகுது. 2 பேரோட கையிலையும் அவங்களோட சிக்னேச்சர் பிராண்ட் ஆகிடுது. இப்போ பார்ட்னர்ஷிப் அபிஷியலாக மாறிடுச்சு. இப்போ உண்மையான பார்ட்னர்ஸ் ஆனதுனால நம்மளால மறுபடியும் தன்னோட கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுறான். சிண்டிகேட் அவங்களோட ஃபேண்டம் ஷிப் யூஸ் பண்ணி மெக்கானியாவோட கேபினஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு டிரெக்டாக அக்யூஸ் பண்ணுறான். இந்த மேட்டர் அவளுக்கு மறுபடியும் செம தலைவலியை கொடுக்குது. இவன் கரெக்டாக நம்மளை கார்னர் பண்ணுறான்னு ஃபீல் பண்ணுறான். டிப்ஸ் பற்றி இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு அவளுக்கு இன்னும் புரியலை. ஆனால் இதுக்கு மேலே மறைக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறா. மேக்கனோட கேபினஸை மூவ் பண்ண தான் ஃபேண்டம் ஷிப்ஸ் யூஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறா. ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பற்றி இப்போ ஓப்பனாக பேசுகிறாங்க. கேனிஸ் முக்காவாசி கிங்டமில் இல்லீகல், ஆனால் சிவில் வார்னால சவுத்தர்ன் கான்டினென்ட் தான் அதோட மெயின் சோர்ஸாக மாறிடுச்சு. ரீசெண்டாக ஹவுஸ் இஸ்டார் பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டதுனால தான் இந்த ஸ்மக்லிங் அரேஞ்ச்மெண்ட் நடக்குதுன்னு நம்மளால் கெஸ் பண்ணுறான். அவளும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இஸ்டார் மாதிரி ஒரு பெரிய ஹவுஸை பகச்சிக்க யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்கிறா. சவுத் ரூட் முன்னாடி இஸ்டார் வழியாக தான் போச்சு, ஆனால் அவங்க பார்டரை க்ளோஸ் பண்ணதும் ட்ரேட் அப்படியே கட் ஆகிடுச்சு. லேண்ட் வழியாக போக முடியாத நிலைமை. கடல் ஃபவேலா கண்ட்ரோல் பண்ணுறதுனால மெய்க்கன் சிண்டிகேட்டை நம்பி தான் சீக்கிரட்டான கடல் வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான். மெய்க்கனும் ஃபவேலாவும் பெரிய கிரிமினல் பவர்ஸ், ஆனால் 2 பேருக்கும் சவுத் கான்டினென்ட் தான் மெயின்னு நம்மளால சொல்கிறான். மெய்க்கன் லேண்ட் வழியாக கேபினஸை மூவ் பண்ணால் ஃபவேலா கடல் வழியாக பவரை பில்டு பண்ணியிருக்கான். இஸ்டார் லேண்ட் வழியாக க்ளோஸ் பண்ணதும் மெய்க்கனுக்கும் கடல் வழியை யூஸ் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. இதனால் ஆல்ரெடி கடலை கண்ட்ரோல் பண்ணுற ஃபவேலாவுக்கும் மெய்க்கனுக்கும் டைரக்ட் கிளாஸ் வருது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபேண்டம் ஷிப் பற்றி எப்படி தெரிஞ்சதுன்னு அவள் விடாமல் கேட்குறா. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. சிண்டிகேட் ஷிப்பில் யாருக்கும் தெரியாமல் மறைக்கிற இன்விசிபிலிட்டி மேஜிக்கை தான் உருவாக்கணும். இந்த ஷிப் மூலமாக தான் சிண்டிகேட் பைரேட்ஸ் கிட்டையும் நேவி கிட்டையும் மாட்டாமல் எஸ்கேப் ஆகுறாங்க. அதுதான் அவங்க பிஸ்னஸ் மாடலு. நம்ம ஆளால் தன்னோட உண்மையான சோர்ஸை வெளியே சொல்ல முடியாது. அதனால் டாப்பிக்கை மாற்றுறான். ப்ரொஃபஷனல்ஸ் எப்பவும் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருதுன்னு கேட்க மாட்டாங்கன்னு அவளுக்கு நக்கலாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். அவளோட அட்டென்ஷனை ஃபேவலா ஆஃபர் பக்கம் திருப்புறான். மெய்க்கன் கட் பண்ணிட்டா ஃபேவலா டபுள் பேமெண்ட் தரதா சொன்னதை அவள் ஒத்துக்கிறா. சிண்டிகேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஃபேவலா மெய்க்கனோட நெட்வொர்க்கை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நம்மளால் ஆர்கியூ பண்ணுறான். ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறான்.
ஒயிட் சில்வர் நைட்டால் அழிக்கப்பட்ட அந்த பைரேட்ஸ் தான் இப்போ ஃபேவல்லாவா மாறி இருக்கலாம்னு சொல்கிறான். அவள் உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃபேவல்லா ரொம்ப டீசெண்டான ஆளுங்க, அவங்க பைரேட்ஸ் கிடையாதுன்னு ஆர்கியூ பண்ணுறா. ஆனால் ஃபேவல்லாவோட உண்மையான டார்கெட் அவங்க கிட்ட இல்லாத அந்த சிண்டிகேட்டோட சீக்ரெட்டு சீரூட் தான் நம்மால் கவுண்டர் கொடுக்குறான். மேக்கன் மாதிரி இல்லாமல் ஃபேவல்லாவுக்கு இந்த ஃபேண்டம் ஷிப் பற்றி தெரிஞ்சா அதை அப்படியே தூக்கிடுவாங்கன்னு வார்னிங் கொடுக்குறான். உனக்கு எப்படி அவ்வளோ தெரியும்னு அவள் மறுபடியும் கேட்க நம்மால் அவளை கட் பண்ணிட்டு இந்த இன்டெலிஜென்ஸுக்கு எனக்கு பேமெண்ட் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறான். மாலுக்கு பணம் வேணாம், ஆனால் மேக்கனோட பாஸ் டான்வான் கூட ஒரு டிரெக்ட் மீட்டிங் வேணும்னு கேட்குறான். இதுக்காக ஒரு முரட்டுத்தனமான ஆஃபரை கொடுக்குறான். அந்த மீட்டிங்கை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா உன்னை சிண்டிகேட்டோட பாஸ் ஆக்குறேன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிலா வெளிச்சத்தில் அந்த கான்வர்சேஷனோட எஃபெக்ட் நம்ம ஆளோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஃபீஸை விட்டு தனியாக வெளியே வரான். அடுத்த மூவ் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டான். கேவோட இன்ஃபர்மேஷன் வேல்யூவானது தான், ஆனால் நம்ம ஆள் பிளானுக்கு அது மட்டும் பத்தாது. டைம் டிராவலுக்கு முன்னாடி நம்ம ஆள்கிட்ட இருந்த அந்த பெரிய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை மறுபடியும் பில்டு பண்ண சவுத்தர்ன் கான்டினென்ட்டை கண்ட்ரோல் பண்ணி அவனோட ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். சிண்டிகேட்டில் நம்ம ஆள் உருவாக்குன இந்த ஸ்பார்க் ஒரு பெரிய ஃபயராக மாறி டான்வானை அழிச்சிடும்னு நினைக்கிறான். இப்போ கதை அப்படியே ஒரு காமர்ஸ் செட்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகுது. வால்ஹல்லால இருக்கிற ஒரு பெரிய ட்ரைனிங் கிரவுண்டுக்கு நம்ம ஆள் வரான். நம்ம ஆளோட ஓல்டு ஸ்கூல்ஸை விட இங்கே செம்ம ஃப்ரீடம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான். சான்சலர் அனுப்புன கைடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த புது கேம்பஸை வேடிக்கை பார்க்குறான். அப்போ சடனாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம ஆளை பேரை சொல்லி கூப்பிட்றான். சான்சலர் சொன்ன கேடட் ஜீக் நீதானன்னு அந்த புது ஆள் கன்ஃபார்ம் பண்ணுறான். ரொம்ப ஓவர் எனர்ஜியோட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆளை ஏதோ ஓல்டு ஃப்ரெண்டை மாதிரி ட்ரீட் பண்ணுறான். இதை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. சும்மா பேந்த முழிக்கிறான். இன்னும் அகாடமி ஸ்டூடெண்ட் மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு நம்ம ஆளை கலாச்சிக்கிட்டு நிற்காம பேசிக்கிட்டே இருக்கான். சான்சலர் அனுப்பின கைடு நிஜமாவே இவன் தானான்னு நம்ம ஆளுக்கு டவுட்டாக கேட்குறான். நம்ம ஆள் பேசுகிற அந்த ஃபார்மல் டோனை கலாச்சிட்டு ரொம்ப கேஷுவலாக நம்ம ஆள் பக்கத்தில் வரான். நான் தான் வால்ஹல்லாவை உனக்கு சுற்றி காட்ட போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். இவன் வாயை மூடி சும்மா இருக்கவே மாட்டான்னு நம்ம ஆள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அந்த கைடு ஒரு வழியாக அவனோட பேரை டியாகோன்னு சொல்கிறான். தன்னை ஒரு பெரிய மியூசிஷியனும் சவுத்தர்ன் ஃபியூஷனில் செம்ம டேலண்ட்னு ஓவராக பில்டப் கொடுக்குறான். டியாகோவோட இந்த ஓவர் ஆக்டிங்கை நம்மால் இன்னும் கொஞ்சம் உஷாராகிறான். அவங்க நடக்க ஆரம்பித்ததும் எப்போ பாரு ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு டியாகோ அட்வைஸ் பண்ணுறான். இந்த பேரை கேட்டதும் நம்ம ஆளுக்கு உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ்வளவு லவுடாக பேசுகிற இந்த கைடு ஃப்யூச்சரில் 5 ஸ்டார் நைட்ஸில் ஒருத்தனாக வரப்போகிறான்னு புரிஞ்சுக்கிறான். பழைய டைம்லைனில் கடந்த கான்டினென்டல் வாரில் இந்த 5 ஸ்டார் நைட்ஸ் தான் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாங்கன்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் இருக்குது. இதில் ஃப்ளாஷ் நைட் ரெயின் டூரின் இப்போ கூட நடந்து வர ரிதம் நைட் டியாகோ வில்லாவும் ஒருத்தவங்க. அந்த லெஜண்டரி நைட்ஸ் 5 பேரும் வல்ஹல்லால தான் படித்தாங்கிற ரூமரும் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. இங்கேருந்து எப்படி பவரை கேதர் பண்ணுறதுன்னு நம்மளால யோசிச்சுக்கிட்டே வரான். டியாகோ நம்மளால டிஸ்டர்ப் பண்ணி சாப்பாட்டுக்கு கடைக்கு இழுத்துட்டு போகிறான். டியாகோ வற்புறுத்ததுனால நம்மளால ஃபுட்டை ட்ரை பண்ணுறான். அது நம்ம ஆளுக்கு செம்மையாக பிடிச்சிருது. ஃபுட்டு நிஜமாவே சூப்பராக இருக்குன்னு நம்மளால ஒத்துக்கிறத பார்த்து டியாகோவுக்கு செம்ம ஹாப்பி. வல்ஹல்லாவோட சவுத்தர்ன் ஃபுட் சும்மா வேற லெவலில் இருக்கும்னு டியாகோ பெருமையாக சொல்கிறான். சவுத்தில் கிடைக்கிறத விட இது செம்மையாக இருக்கும்னு நம்ம ஆள் வாய் தவறி சொல்லிடுறான். நீ நிஜமாவே சவுத்தர்ன் கான்டினென்ட்டுக்கு போயிருக்கியான்னு டியாகோ கேட்க நம்மால் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். சவுத்துலேருந்து நீ எப்படி வல்ஹல்லாவுக்கு வந்தன்னு நம்மால் அவன்கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறான். என்னோட பேரண்ட்ஸ் சவுத்தில் ஒரு சின்ன கிங்டம் ரூல் பண்ணாங்க, அதனால் நான் ஒரு ஃபார்மர் ராயல்னு டியாகோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சவுத்தர்ன் கான்டினென்ட் ஒரு காலத்தில் குஸ்கோவை மையமாக வச்சு பல கிங்டம்ஸாக இருந்துச்சு. ஆனால் சிவில் வார்னால் அது சுக்குநூறாக உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். அந்த பழைய காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ பிரின்ஸுங்கிற டைட்டிலுக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு டியாகோ ஜோக் அடிக்கிறான். ட்ரெடிஷனல் டபுள் ஸ்வாட் டெக்னிக்கில் நான் ஒரு ஜீனியஸுங்கிறதுனால எல்டர்ஸ் என்னை வல்ஹல்லாவுக்கு அனுப்புனாங்கன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு ஸ்வாட்மேன்ஷிப்பை விட மியூசிக் மேலே தான் செம்ம இன்ட்ரெஸ்ட்னு அவன் சொல்கிறத கேட்டு இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு நம்மளால் ஃபீல் பண்ணுறான். உடனே டியாகோ நம்மளால் தன்னோட அந்த பைத்தியக்கார மியூசிக் கிளப்பில் சேர கூப்பிட்றான். ஆனால் நம்மளால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரிஜெக்ட் பண்ணுறான். அப்புறம் அவங்க ஒரு அப்பர் கிளாஸ் லெக்சர் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே பர்மிஷன் இருக்கான்னு நம்மளால் டவுட்டாக கேட்குறான். நம்ம எந்த லெக்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம், இது ரொம்ப ஸ்பெஷலான லெக்சர்னு டியாகோ சொல்கிறான். அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்து இந்த ஈவெண்ட்டுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.